அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை ஐயா பழனிசாமி அவர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா தலைவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதிகளே, நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தோழர்களே, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் செந்தில்வேல் அவர்களே, பாயிண்ட் மணி அவர்களே, அண்ணன் சின்னசாமி அவர்களே, நாச்சிமுத்து அவர்களே, குணசேகரன் அவர்களே, அருமை சகோதரர் தங்கராஜ் அவர்களே, அருண் அவர்களே, நடராஜ் அவர்களே, கலாமணி அக்கா அவர்களே, வினோத் வெங்கடேஷ் அவர்களே, ரவிக்குமார் அவர்களே, உழவர் உழைப்பாளர் கட்சி சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய சொல்லேர் உழவர், நமக்கெல்லாம் என்று இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்ததை அவர் தான் பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் மீது எப்பொழுதும் ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கக்கூடியவர், விவசாய சட்டங்கள் வந்த பொழுது பட்டி தொட்டியெல்லாம் சென்று நம்முடைய விவசாய சட்டங்களுக்கு ஆதரவாக பேசிய ஒரு அற்புதமான மனிதர் சொல்லேருள்ளவர் செல்லமுத்து ஐயா அங்கே இருக்கிறாங்க. அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட தலைவர் அருமை அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகச் சிறப்பாக நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். திருப்பூரை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே மக்களுடைய குரலாக, மக்களுக்கு ஆதரவாக, அது போராட்டமாக இருக்கட்டும், ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும், திருப்பூரில் இருக்கக்கூடிய பின்னலாடை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மத்திய அரசினுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதற்கான தீர்வை கொடுக்கக்கூடிய கட்சியாக இருக்கட்டும், பல நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு இந்த யாத்திரை முடிந்த பிறகு மாநில தலைவருடைய வருகையை ஒரு பெரிய பொதுக்கூட்டமாக நடத்தி காட்டி கொண்டிருக்கக்கூடிய எல்லா திருப்பூர் மாவட்டத்தினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் கூட தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், தேர்தலுக்கு இன்னும் சரியாக ஒரு 80 நாட்கள் தான் இருக்குதுங்க. இன்னும் 80 நாட்கள் தான். மக்கள் எல்லாம் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு மாற்றம் வராதா, இன்னைக்கு வராதா, நாளைக்கு வராதான்னு வழி மேலே விழி வைத்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு எல்லோருமே நிச்சயமாக ஏப்ரலில் தேர்தல் நடக்கும் பொழுது தமிழகத்திற்கு ஒரு பெரிய மாற்றம் வரணும், திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய தீய சக்தி பிடியிலிருந்து மக்களை காப்பாற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே ஆட்சிக்கு வர வேண்டும், ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அது இளைஞர்களாக இருக்கட்டும், தாய்மார்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களாக கூட இருக்கட்டும், எல்லோருமே இன்னைக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று இருக்கக்கூடிய நிலைமையை அப்பட்டமாக வெளிப்படையாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களை, இன்னைக்கு திருப்பூர் நகரத்தை பொறுத்தவரை இந்தியாவினுடைய ஒரு ஃபீனிக்ஸ் பறவையாக இருக்கக்கூடிய ஒரு நகரம். ஒரு சின்ன ஒரு நகரத்தில் இவ்வளவு பொருளாதார உற்பத்தி செய்ய முடியுமா என்பதையெல்லாம் திருப்பூர் நகரம் இன்னைக்கு இந்தியாவுக்கே பறைசாற்றி காட்டி கொண்டிருக்கிறது. 50,000 கோடி ரூபாய்க்கு மேலே உள்நாட்டு உற்பத்தி திறனில் திருப்பூரினுடைய பங்கு, 80,000 கோடி ரூபாயை தாண்டி ஏற்றுமதியில் திருப்பூர் நகரத்தினுடைய பங்கு. ஒரு சிறிய நகரம், ஒரு குட்டி ஜப்பானை போல ஒரு சுழற்சி முறையில் காலையிலிருந்து இரவு வரை மிக வேகமாக ஆற்றலோடு தமிழகத்தில் ஒரு நகரம் பணி செய்து கொண்டிருக்கிறது என்றால், இரவிலும் சரி பகலிலும் சரி, அது திருப்பூர் நகரம். எந்த ஒரு ஊருக்கு ஒரு மாற்றம் வர வேண்டுமோ இல்லையோ, திருப்பூர் நகரத்துக்கு வரணும். காரணம், இந்திய அரசுக்கு, தமிழக அரசுக்கு, நம்முடைய மக்களுக்கு இவ்வளவு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு திருப்பூர் நகரம் இன்னைக்கு ஒரு குப்பை மேடாக இங்கே மாற்றி வைத்திருக்கின்றார். அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நம்ம பார்க்குறோம், தொடர்ந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. குப்பை மேடாக மாற்றியதை விட அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் நடக்கக்கூடிய நகரத்தில், அதிகப்படியாக கஞ்சா இருக்கக்கூடிய சென்னையை தாண்டி இருக்கக்கூடிய நகரத்தில் இன்னைக்கு திருப்பூர் நகரம் இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவாக இருக்கக்கூடிய நகரமாகவும் கூட திருப்பூர் நகரம் இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் இந்தியாவினுடைய வேறு வேறு பகுதியிலிருந்து திருப்பூரில் வந்து வேலை பார்க்குறாங்க. ஒரு நம்பிக்கையோடு, திருப்பூர் மக்களின் மீது ஒரு நம்பிக்கையோடு இங்கே வந்து பீகாரிலிருந்து, ஜார்க்கண்ட்லேருந்து, ஒரிசாவிலிருந்து நம்முடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் இங்கே திருப்பூரில் வந்து வேலை பார்க்குறாங்க. நம்முடைய வளர்ச்சிக்கு அவர்கள் காரணமாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இன்னைக்கு பிரச்சனை தான். ஆனால் நிச்சயமாக எந்த ஒரு மாநகரத்தில் மாற்றம் வருகிறதோ இல்லையோ, நம்முடைய மாநில தலைவரின் முன்பு நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் உறுதி கொடுத்தபடி இந்த 3 சட்டமன்றத்திலும் கூட நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பெரிய மாற்றத்தோடு இங்கே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வரணும். காரணம், திருப்பூருக்கு அவர்கள் தேவை. திருப்பூரினுடைய அவல நிலையை பாருங்க. திருப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நேற்று முன்தினம் அவர் தர்ணால் உட்கார்ந்துருக்கார். சேர் போட்டு பக்கத்தில் ஒருத்தர் கொடை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, பக்கத்தில் ஒரு அம்மா ஃப்ளாஸ்கில் தண்ணி வச்சிருக்கிறாங்க. ஜம்முன்னு சேரில் அவர் உட்கார்ந்துருக்கார்.
எதுக்குங்க நீங்களாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்கன்னா, எங்கள் மேயர் எதிர்த்து நான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன். இந்த அநியாயத்தை இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. இந்த டிராமாவை நிறைவேற்றக்கூடிய ஒரே ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. கேரளாவுக்கு போனீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஆட்சியை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. ஏன்னா மக்களுடைய குறைய ஆட்சியாக நாங்கள் செய்ய முடியலன்னா கட்சியாக நாங்கள் செய்கிறோம். இன்னைக்கு திருப்பூரிலும் அதே போன்ற அவல நிலைமையை ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரே வீதிக்கு வந்து சேர் போட்டு உட்கார்ந்து என்னோட பகுதியில் இருக்கக்கூடிய குப்பையை அகற்ற வேண்டும் என்கின்ற டிராமாவை பண்ணிட்டு இருக்கார். அப்படிதான் இன்னைக்கு திருப்பூர் நகரம் இருக்கு. திருப்பூர் நகரத்தினுடைய மேயர் அதையெல்லாம் தாண்டி ஒரு ஊரில் போய் குப்பையை போடுறாரு. ஊர் மக்கள்லாம் போய் மன்னிப்பு கேட்குறாங்க, ஐயா எங்கள் ஊருக்கு குப்பையை கொண்டு வராதிங்க. அதுக்கு ஒரு என்ன சொல்கிறாரு தெரியுங்களா, நீங்கள்லாம் மரியாதையாக வீட்டுக்கு வாங்க, என்னை பற்றி பொது இடத்துல தப்பாக பேசினதுக்காக மன்னிப்பு கேளுங்க. அந்த ஊர் மக்கள் யாரெல்லாம் அந்த ஆர்ப்பாட்ட மேடையில் மேயரை கண்டித்து பேசினார்களோ எல்லோரையும் தனித்தனியாக மன்னிப்பு கேட்க வைத்து அவங்க மன்னிப்பு கேட்டதையெல்லாம் வீடியோ பண்ணி அதை டிஎம்கே ஐடிவிங்கில் போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த ஊரில் மறுபடியும் வந்து ஒருவர் குப்பையை கொட்ட முடியும் என்றால் அந்த திருப்பூரினுடைய கேடுகட்ட மேயர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் மட்டும்தான் முடியும். அதாவது மக்கள் ஒரு ஆர்ப்பாட்ட மேடையில் பேசினாங்க ஒரே காரணத்துக்காக அவமானப்படுத்தி அவர்களை பொதுவெளியில் மன்னிப்பு கேட்க வைத்து மறுநாள் காலையில் போய் குப்பையை கொட்டுறார். அதை எதிர்த்து டிசம்பர் 16ஆம் தேதி அந்த இடுவாய் கிராமம் பகுதியில் நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துகிறாங்க. 11 பேர் கைது செய்யப்பட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 25 நாட்கள் கழித்து இன்னைக்கு பெயில் கிடைச்சிருக்கிறது. செக்யூர் கையெழுத்து போட்டு நாளைக்கு அவங்க வெளியே வருவாங்க. இதையெல்லாம் கூட நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய பாரதிய ஜனதா கட்சி நூற்றுக்கணக்கான நபர்களை கைது செய்து உள்ள வச்சாங்க. இதையும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்தியாவில் தூய்மையான நகரங்கள் பட்டியல் போடுறாங்க. தூய்மையான நகரங்கள் பட்டியல் 10 லட்சம் பேர்த்துக்கு மேலே இருக்கக்கூடிய நகரங்கள் இந்தியாவில் 40ங்க. 40வது இடத்துல கடைசி இடத்துல இருக்கக்கூடிய நகரம் எதுனா மதுரை. கடைசி நகரம் தூய்மையில் இந்தியாவில் 10 லட்சம் பேர்த்துக்கு மேலே இருக்கக்கூடிய நகரம். அந்த 40வது நகரத்திலிருந்து ஒரு நகரம் தாண்டி 39 லூதியானா, 38 கடைசியிலிருந்து 2வது இடத்துல ஒரு நகரம் இருக்குன்னா அது சென்னை. யோசிச்சு பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இன்னைக்கு குப்பை நகரமாக ஒரு நகரமாக தமிழகத்திலே மாறிக்கொண்டிருக்கிறது. கடைசி இடத்துல மதுரை, அதிலிருந்து 2 இடம் தள்ளி சென்னை. அந்த 40 நகரத்தில் 29வது நகரமாக கீழிருந்து 11 இடத்துல கோயம்புத்தூர். 3 லட்சத்திலிருந்து 10 லட்சம் பேர் இருக்கக்கூடிய நகரம், 3 லட்சத்திலிருந்து 10 லட்சம் பேர் இருக்கக்கூடிய நகரம் 95 நகரத்தை பட்டியல் போடுறாங்க. எது குப்பை நகரம்? 94வது இடத்துல ஈரோடு, 77வது இடத்துல திருப்பூர். இதை விட வெட்கக்கேடு எங்கேயுமே இருக்க முடியாதுங்க. இங்கிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் வட இந்தியாவினுடைய சில மாநிலத்தை பார்த்து நீங்களாம் பான் பிராக்க வாயன்னு சொல்றாங்க. அவங்கெல்லாம் நம்மளை விட சுத்தத்தில் மேலே இருக்கிறாங்க. இதை விட கேடுகட்டத்தான் இருக்க முடியுமா? இங்கிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் எங்க ஜார்க்கண்ட, ராஞ்சிய, எந்த வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை, உழைப்பாளிகளை பார்த்து பான் பிராக்க வாயன்லாம் திட்டுறாங்கல்ல, அவங்க எல்லாம் சுத்தத்தில் நம்மை விட முன்னாடி இருக்கிறாங்க. இண்டோர் நகரம் கடந்த 7 ஆண்டுகளாக மத்திய பிரதேசனுடைய தலைநகரம் இண்டோர் கடந்த 7 ஆண்டுகளாக இந்தியாவுடைய தூய்மை நகரமாக இருக்கிறது. மைசூர் 2வது நகரமாக தூய்மை நகரமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். கேடுகட்ட ஆட்சியாளர்கள் சென்னையில், அதைவிட்ட கேடுகட்ட ஆட்சியாளர்கள் திருப்பூர் மாநகராட்சியில். இருவரும் சேரும் பொழுது சாமானிய மனிதனுடைய உழைப்புக்கு எந்தவித உத்தரவாதம் இல்லைன்னு சொல்றதை விடங்க, உங்க உழைப்புக்கு ஒரு மரியாதையே இல்லை. நீங்க கட்டக்கூடிய வரிக்கு ஒரு மரியாதை இல்லை. தண்ணி வரி, கரண்ட் வரி, சொத்து வரி, எந்த வரி கட்டினாலும் கூட இவர்கள் செய்ய வேண்டிய எந்த வேலையும் செய்யாதனால இன்னைக்கு குப்பை நகரமாக, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நகரமாக தொடர்ந்து மாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் இந்த இடத்துல நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. நம்ம ஓட்டு எதுக்கு போடுறோங்க ஐயா? ஓட்டு போட்டு வரக்கூடிய ஆட்சி என்பது 3 அடிப்படை விஷயங்களை ஒரு மனிதனுக்கு செய்யணும். முதல் விஷயம் என்பது உயிருக்கு உத்தரவாதம். ஒரு அரசனுடைய தலையாய கடமை உயிருக்கு உத்தரவாதம். எல்லோரும் பாதுகாப்பா இருக்கணும். ஏன்னா அரசு கையில தான் அந்த பொறுப்பு இருக்கு. காவல்துறைக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறோம். நம்ம மேல யாராச்சும் கை வச்சா கூட அதிகாரத்தை பயன்படுத்தி நம்மளை காப்பாற்றணும், முதல் வேலை. 2வது நம்முடைய சொத்தை பாதுகாப்பது, நாம் சம்பாதித்த சொத்தை பாதுகாக்கணும். 3வது நாம் வசிக்கக்கூடிய பகுதியில் வசிக்கும் அளவுக்கு ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஒரு அரசு செய்ய வேண்டியது 3 வேலை மட்டும்தான். இதை தாண்டி தான் மற்ற வேலை. ஆனா இந்த முதல் 3 வேலையுமே மிக கேவலமாக, மிக மோசமாக செய்து 0 மார்க்னு சொன்னா கூட கேவலங்க, நெகட்டிவ் மார்க் போட்டா கூட கேவலம். அவ்வளவு மோசமான 4 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திவிட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு மேடைக்கு ஏறி பேசுறார். நம்ம முதலமைச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா
குடியரசு தின விழாவுக்கும் சுதந்திர தின விழாவுக்குமே எப்பொழுதுமே பிரச்சனை அவருக்கு, எப்பவுமே பிரச்சனை. எப்போ கேட்டாலும் மாற்றி மாற்றி சொல்லுவார். இன்னைக்கு புதுசாக என்ன ஆரம்பிச்சிருக்காருன்னா, எத்தனை சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கோன்னு புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறார். போன செப்டம்பர் மாதம், செப்டம்பர் 2023 99% வாக்குறுதி முடிச்சிட்டேன். போன மாதம் 94% முடிச்சிட்டேன். போன வாரம் 90% முடிச்சிட்டேன். இன்னைக்கு காலையில் 80% முடிச்சிட்டேன். ஐயா, எங்கேயாச்சும் இந்த அநியாயத்தை பார்த்துருக்கிறீங்களா? ஒரு வாக்குறுதியை முடிச்சா 80லிருந்து 99க்கு போகிறத பார்த்துருக்கோம். 99லிருந்து 80 வரைக்கும் பார்த்துருக்கிறீங்களா? அதனால என்ன வாக்குறுதி கொடுத்தோம்னே தெரியாத ஒரு மனுஷன். அவருக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தோம்னே தெரியாது. போகும்போது ஒரு பேப்பர் எழுதி கொடுக்குறாங்க, பின்னாடி படிங்கங்க படிச்சுட்டு வந்துடுறாரு. அதனால் என்ன வாக்குறுதி கொடுத்தோம், எத்தனை வாக்குறுதி கொடுத்தோம்? 505 கொடுத்தோம். மாவட்டம் வாரியாக 1600 கொடுத்துருக்குறோம். மாநிலத்துக்கு 505, மாவட்டத்திற்கு 1600. கடைசியாக திருப்பூருக்கு நான் படிக்கிறேன் பாருங்க ஐயா. எந்த வாக்குறுதி எத்தனை நிறைவேற்றணும் என்று தெரியாமல் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மேடைக்கு மேடைக்கு பேசுகிறார். இன்னைக்கு புதுசாக ஒரு திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார். திட்டத்துடைய பேரே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. உங்கள் கனவை சொல்லுங்கள். முதலமைச்சர் அவரே, என் கனவை சொல்றேன். பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என் கனவு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய மாநிலம் என்னுடைய கனவு. தமிழன் என்கின்ற பெருமையான அடையாளத்தோடு இருக்கக்கூடிய மாநிலம் என்னுடைய கனவு. இந்த 3 கனவும் நடக்க வேண்டும் என்றால் என்னுடைய கனவான திராவிட முன்னேற்ற கழகம் 2026 ஆட்சியில் இருக்கக்கூடாது. என் கனவு எழுதி வச்சுக்க. இதுக்கு ஒரு திட்டம் போட்டு உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று வீதி வாய்ப்பு எங்க எத்தனை பேப்பர்ல கேட்டாலும் இதான சொல்ல போறாங்க. புதுசா என்ன சொல்ல போறாங்க? உங்கள் கனவை சொல்லுங்கன்னா புதுசா என்ன சொல்ல போறாங்க? நீங்க ஆட்சியில் இருக்க வேண்டாங்க ஐயா, அதாங்க எங்க கனவுன்னு தான் 99 பேர் சொல்ல போறாங்க. ஏன்னா இதற்கு முன்பு 2021 தேர்தலுக்கு முன்பு ஒரு பெட்டியை தூக்கிட்டு ஊர் ஊரா சுத்தினார். இதுக்குங்க ஐயா பெட்டினா, உங்க குறை தீர்ப்பு பேப்பர்லாம் இருந்தா உள்ள போட்டு வைங்க, இந்த பெட்டிக்குள்ள நான் பார்க்குறேன். அந்த பெட்டி என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியாதுங்க ஐயா. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் உண்டியல்ல காசு போட்டால் எப்படியோ அப்படிதான் அந்த பெட்டியில் போட்ட பெட்டிஷனும். பெட்டியில் போட்ட பெட்டிஷனுக்கு மரியாதை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் உண்டியல்ல போட்ட காசுக்கும் மரியாதை இல்லை. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் என்ன பேசுறாங்க பாருங்க. திருப்பரங்குன்றத்தில் தீர்ப்பு கொடுக்குறாங்க. அது நம்ம எல்லோருக்குமே தெரியும். 1920 இருக்கக்கூடிய பிரச்சனை, 105 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை. பூர்ணச்சந்திரன் பாருங்க, இதுக்காக உயிரை விட்டு இன்னைக்கு அவருக்கு நாம் மரியாதை செலுத்தி கொண்டிருக்கின்றோம். ஒரு நல்ல ஒரு மனிதர். தீர்ப்பு வந்த பிறகு ரகுபதி சொல்றாரு, சுடுகாட்டில் தானே பிணத்தை எரிக்கணும், வழக்கத்தை மாத்தினா எப்படின்னு. அண்ணன் ரகுபதி அவர்களே, கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு சுடுகாட்டுக்கு தான் நீங்க போயிருக்கணும், மெரினாக்கு போனீங்க ஏங்கண்ணா? உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமானே. இன்னைக்கு நீங்க வழக்கத்தை மாத்துறீங்க, சுடுகாட்டில் எரிக்க வேண்டிய பிணத்தை எதுக்கு வழக்கத்தை மாத்துறீன்னு கேட்குறேன். கலைஞர் கருணாநிதி ஐயா இறந்த பிறகு எனக்கு கருணாநிதி ஐயா மீது மரியாதை இருக்கு. அடிப்படையில் கொள்கையில மாற்றம் இருந்தாலும் கூட நம்முடைய முதலமைச்சருக்கான அந்த மரியாதையை கொடுப்போம். இன்னைக்கு நீங்க மக்களை இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசினா திரும்ப நாங்க பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு சுடுகாட்டுக்கு தான் நீங்க போயிருக்கணும். எதற்கு மெரினா கடற்கரையில தான் அடக்கம் செய்யணும்னு எது கோர்ட்டுக்கு ஏறினீங்க? அதே மக்கள் கேட்பாங்கல்ல, இந்து மக்கள் கேட்பாங்க, தமிழகத்தினுடைய மக்கள் கேட்பாங்க. இன்னைக்கு ரகுபதி அவர்கள் ஒரு அமைச்சராக இருக்கிறார். அந்த அமைச்சராக இருப்பதற்கு தமிழகத்தில் ஒரு அமைச்சருக்கு தகுதியே இல்லைன்னா ரகுபதி தான். தகுதியே எல்லா ஊழல் வழக்கு மேல ஒரு டிஏ கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. சிறைத்துறை அமைச்சர், சிறையில் இருக்க வேண்டியவர் சிறைத்துறை அமைச்சர். இதை விட கொடுமையை பாருங்க ஐயா. தமிழகத்தில் இவ்வளவு மோசமாக ஆட்சி மேல ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கேட்டா நம்மளே சொல்றாங்க. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதோடு நிக்கல, இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறாங்க.